கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு கிளம்பிட்டோம். ரைட் எடுக்கணும் இங்கேருந்து. ஆக்சுவலாக இங்கே நான் இப்போ சேலம் வந்துட்டேன். எங்கே திடீர்னுட்டு நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா கோப்ரோவில் அவ்வளோ நேரம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதனால் நான் டேரெக்டாக இங்கே சேலம் வந்துட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அக்கா ஊருக்கு வந்தேன் ஒரு சின்ன வேலையாக. எங்கள் அப்பாவும் நானும் வந்தோம். எப்படி ரைட் எடுக்கிறது? அந்த பக்கம் போகணுமா? ஒரு சின்ன வேலையாக வந்தேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. அதனால் சரி நம்ம இன்னும் ஏற்காடு உங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம ஸ்டைலில் இன்னும் விலாக் எடுக்கலை. அதனால் சரி நம்ம எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக 2-3 தாட்டி போனேன். பட் ஆனால் எதுவும் சுற்றி பார்க்கல. சும்மா மேலே மட்டும் ஏறிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். பார்ப்போம் உங்களுக்கு எப்படி ஆங்கிள் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஏற்காடு இதோட மூணாவது வாட்டியா? ஆமாங்க, 3வது வாட்டி வரேன். பட் ஆனால் போய் நான் ஒரு இடம் கூட சுற்றி பார்க்கல. நல்ல கிளைமேட் மட்டும்தான் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் எப்பயுமே. அதுதான் நம்ம பாலிசி. ஐயோ, மேலே போகணுமா கீழே போகணுமா? ஐயோ, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். இல்லை கீழே தான் போகணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குது ஏற்காடுக்கு. நம்ம காட்டாக தான் போகிறோம், கீழே தான் போகிறோம். ஹேண்டில் பார் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. கோபுரம் பார்த்துட்டு ஃபோனும் சார்ஜ் போட்டு ஐயோ எத்தனை வேலைப்பா. இருக்கட்டும், வ்ளாகர்ஸ்னால் எல்லாம் தானே இருக்கிறது தானே. வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. மறுபடியும் போய் எங்கேயாவது நிறுத்தி செக் பண்ணணும். இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக NS கேப்டன் இப்போ யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். ஏன் எல்லாம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. ஆக்சுவலாக நான் சடனாக தான் கிளம்பி வந்தேன். எனக்கும் இன்றைக்கி ஒர்க்கு இல்லையா, சரின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் அக்கா ஊருக்கு வரதா இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் லீவ் விட்டதுனால சரி நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா ஊருக்கு வந்துட்டேன். இருந்தாலும் NS கேப்டன்ட்டு கோபுரம் வாங்கிட்டு வரும்போது ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் வராமல் விட்டிங்களே ப்ரோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவருக்கு ஒர்க் இருக்குது. அவர் ஒர்க் விட்டுட்டு எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாமல் சடன் பிளானு. முன்னாடியே சொல்லியிருந்தாவது ஏதோ பட்ஜெட் ஏதோ ரெடி பண்ணியிருப்பார். நம்மளது வண்டி வேறு சர்வீஸ் ஒன்றுங்க. இந்த அடுத்த வாரம் விடணும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசையா, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. போலீஸ் வண்டியெல்லாம் யூட்டன் ஆகுது. இன்றைக்கி இருக்குது, சம்பவம் இருக்குது. ஒன்று இருக்குது உனக்கு. சிக்னல் ஆப்பில் வண்டி நிறுத்து. கோபுரம் ஆனில் இருக்கான்னு பார்க்கணும். ஆனில் இருக்கு. இன்னும் க்ளவுஸ் போடலை. சீக்கிரம் போங்கய்யா. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சோ. ஐயோ, நான் மேலே போய் நீ எத்தனை இடத்துன்னு பார்த்துட்டு எப்போ நான் கீழே இறங்கி வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு. ஒன்றும் இல்லைங்க, மேலே போய் சும்மா ஒரு 2-3 இடம் தான் NS கேப்டன் அனுப்ப சொன்னேன். 2-3 வியூ பாயிண்ட்டு, ஒரு கோயில், அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கே டைம் ஆகி போயிடும். 4-5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இப்படி 8 மணிக்கு மேலே ஆயிரும். நல்லா இருக்குது ரோடு, நல்லா பாலத்து நிழல்ல. NS கேப்டன் விட்டுட்டு போகிறது ஃபீலிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன பண்ணுற, சுச்சுவேஷன் அப்படி, சூழ்நிலை அப்படி. அதனால் சரி என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் சண்டேவாக இருந்தால் கூட அவர் எப்படியோ ஒன்று வந்துடுவார். சண்டேவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, சிக்னல் இருக்கா இல்லையா ஒரு வேளவும் புரிய மாட்டேங்குது. வாய்ஸ் எப்பா யாருப்பா நீ?
எனக்குன்னு எங்கேருந்தியா வரீங்க? நான் 7 போயிட்டுருக்கேன். சூப்பர் வியூவில் இருக்கா வைடில் இருக்கான்னு தெரியல. இல்லை சூப்பர் வியூவில் தான் செக் பண்ணிட்டேன். எல்லாம் இன்னும் வண்டி ஓட்டுறாங்களா இல்லை மாட்டு வண்டி ஓட்டுறாங்களான்னு தெரில. குறுக்க பாயிறாங்க. கடைசி வரைக்கும் நம்மளால் கோப்ரோ வாங்கவே முடியாதாட்டிருக்குதுங்க. கோப்ரோலாம் இருக்குது, பட் நான் இஎம்ஐயில் கேட்குறேன், அதனால கிடைக்க மாட்டேங்குது. 10-12K இருக்குது கோப்ரோ 8 செகண்ட்ஸில் இருக்குது. பட் ரெடி கேஷ் தான் நம்மளால் ஆகாதுங்க. அது டவுட்டு தான். இஎம்ஐ இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம நிலமை அப்படியே போயிட்டுருக்குது. ரெடி காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் நம்மளால் ஆகாது. ஐயோ, வெயிலுக்கு மேப்பும் தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப போட்டு மொக்க போட விரும்பலை. நான் ஏற்காடு போயிட்டு ஹில்ஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். ரெக்கார்டாகுது. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபஸ்ட்டு ஹில்ஸு ஏறு போடு ஏர்பின் பெண்டை. அப்படி போடணும். போட்டுறவனும் அதெல்லாம் கவலையே படக்கூடாது. மிஸ்ட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே. போடு கார்னரிங்க. எத்தனை பெண்ட் இருக்குன்னு தெரிலையே. அதை பார்க்காம விட்டேன். பார்த்துக்கலாம். ராஜன் சாரெல்லாம் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓகே நாட் பேட். ஐயோ, செக் போஸ்ட் வேறு ஒன்று இருக்கும். ஏற்காடுக்கு இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குதா? அதெல்லாம் அசால்ட்டுங்க. நம்மளெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படியே உள்ளே என்டர் ஆகிடுவோம். அவ்வளோதான். அப்படியே இப்போ முக்கு திருங்கும்போது யானை ஒன்று நிற்கணுமாம்மா. எப்படி இருக்கும்? மாசாக இருக்குங்க. என்ட்ரி ஆயாச்சு. ஏற்காடு இங்கே ஒரு செக் போஸ்ட். போடுற இதாண்டா உலகம். இங்கே பாருங்கடா. ஆக்சுவலாக பைக்கு நிறையா பேர் பார்க்குறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பைக் வச்சு நிறையா பேர் கண்டுபிடிக்கிறாங்க நம்மளை. தலைவா ஓரமாக போய் விளாட்றாங்க. எதில் விட்டேன்? பைக்கு நிறையா பேர் மாடிஃபை பண்ணியிருக்கனால பார்க்குறாங்க. என்னடா நீ அவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்கியா? எங்களதெல்லாம் என்னன்னு அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ நம்ம ரெமோவுக்கு ஏதோ பார்த்து பண்ணியிருக்கேன் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள். ஓ வர்றதுன்னா அங்கேயே இருக்கணும். உள்ளே எல்லாம் வந்து ஊற்றக்கூடாது. அப்புறம் 2 பேரும் சேர்த்துக்கு அடி வாங்குவோம்ல. பாருங்கள் மக்களே, மிஸ்ட் இல்லை, அது ஒரு குறை. பார்த்துக்கலாம், போக வரும் மிஸ்ட்டு. அதை சொன்னேன். வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. என்ன அண்ணா யூட்டன் அடிக்கிறாரு? யானைக்கு எது நிற்கிதா? இல்லையே, ஃபுல்லாக உங்களோட ஆட்டம்தான். ஆஹா சூப்பர். வேற மாதிரி. ஐயோ, ஹீட்டு காலில் அடிக்குதுங்க அப்படியே. வேற மாதிரி. இப்போ பாருங்க மக்களே வீவை. ஆஹா, இன்னும் மிஸ்ட்டு இருந்தால் சூப்பராக இருக்குங்க. எனக்கு அதுதான் நான் போகிற ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் மிஸ்டே இருக்கிறது இல்லை. அது ஏன் ராசியா இல்லை தெரியலையே. ஏன்டா மதியானம் 2 மணிக்கு போய் மிஸ்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குது மிஸ்டே அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் இதுவும் ஹில் ஸ்டேஷன் தானே, எனக்கு மிஸ்ட்டு வேணும்.
ஓடு ஓடு ஓடு. ஓ ஓ சூப்பர். ஆக்சுவலாக அக்கா வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். மேலே போய் என்னத்தான்னு பார்க்குறது ஒன்றும் புரியல. மேலே போய் ஒரு 15 நிமிஷம் உட்காரணும். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பிளானிங்கு எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். லூஸு மாதிரி பண்ணக்கூடாது. அன்றைக்கி ஒரு தாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துங்க. பைக் பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்தேன். அது எந்த இடம்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. பின்னாடி மழை நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஏற்காடில் தான் எடுத்தேன். நம்மளுக்கு ஹில்ஸில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. எங்கன்னு தான் தெரியல. இருங்க நான் பார்க்குறேன். இங்கேயா? இல்லை இல்லை இங்கே இல்லை. இங்கே தான் எங்கேயோ எடுத்தேன். ஞாபகம் வர மாட்டேங்குது. அது கிடக்குது பார்த்துக்கலாம். வேறு ஃபோட்டோ கிடைக்காமே போயிடும். ஏற்காடு 18. போடு 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 கார்னருங்க. நின்னா தலைவர்கள் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. தனியாக நிற்கிறதுக்கும் பயமாக தாப்பா இருக்குது. வெயிலில் நின்று எடுக்கணுமான்னு பார்க்குறேன் நான். எந்த இடம் ஞாபகமே வர மாட்டேங்குதுங்க ஃபோட்டோ எடுத்தது. ஐயோ மிஸ்டே இல்லையே. ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி இறங்கணும்னு மிஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது? தான் இருக்குது. நின்னா ஏதோ வேலையை காட்டிடுவீங்களே, அதுதான் பயமாக இருக்குது. தூக்கிட்டு ஓடிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அதுக்கு தான் பயமாக இருக்குது. நிழலாக இருக்கிற இடமெல்லாம் பார்த்து உக்காந்துக்கிறீங்க. சொகுசா நிற்கலான்னா கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. கிளைமேட் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஃபுல்லாக வெயில் அடிக்குதுங்க. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதரா, வாய மூடுறா. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பட் ஆனால் தண்ணி வரல. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே எந்த தலைவர்களையும் காணும். சமூகம் சீக்கிரம் ஏறுற ஃபோட்டோவை இருங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த மெமரிஸ் ஆச்சு. இவங்க வேற ஒரு பக்கம் புல்லட் வச்சுட்டு காமெடி பண்ணிட்டுருக்காங்க. வருது வருது விலகு விலகு விலகி வருது. எந்த ஃபால்ஸ்லையும் தண்ணி வரல. ஒரு ஃபால்ஸ்லையாவது தண்ணி வருமா? ஏதோ ஒரு ஃபால்ஸ் பேர் சொன்னாங்களே, இந்த ஏதோ எத்தனை பேருக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. கடல்லையே இல்லையா? நம்ம போகிற நேரத்துக்கு ஒன்றும் தண்ணி வர மாட்டேங்குது, இல்லைன்னு மிஸ்ட்டு வர மாட்டேங்குது. அப்படியே அருவி மாதிரி கொட்டும். நம்ம அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நிற்கலாமா இந்த இடத்துல?